இந்த கண் இவருடன் இவர் குழந்தையா இருக்கிறதுல இருந்து பேசிட்டு இருக்கிற கண். அதற்கு காரணம் அந்த கண் நான் குழந்தையா இருக்கும்போது எங்களோட பேசிட்டு இந்த கண்ணு பேசுது அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்க பேச கத்துக்கிட்டதே அவர் டைலாக்ஸ் வச்சுதான் சொல்லிட்டு இருந்தாரு அவரு. இதுல ஒரு வாட்டி என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நினைக்கிறேன், ஒரு பேட்டியில ஐயா சொல்லியிருந்தாங்க, பிரபு என் மடியில இருந்ததை விட கமல் ஜாஸ்தி என் மடியில உட்காந்துருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவங்கெல்லாம் பிஷப் காட்டன் அந்த மாதிரி வெளியூர் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க. நான் தான் அங்க கூட தெரிஞ்சுட்டு இருந்தேன். எங்கள் இருவரையும் விட அதிகம் மடியில் தவழ்ந்த பிள்ளை. எங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பெல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அதனால அவர் வந்துடுவாருங்கிறதுல எத்தனையோ பேர் அந்த சிகரத்தை பார்த்து இந்த மாதிரி வரணும்னு நினைச்சிட்டு இருந்த பல கோடி பேர்ல நானும் ஒருவன். முயற்சி தான் அந்த திருவினையாக்கும். அந்த முயற்சி உங்களிடம் இருக்கிறது தம்பி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவர் முழு உழைப்பினால் தான் இப்படி வந்திருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. ஜீன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க நம்பலாம், பட் உழைப்பு இல்லாம முடியாது. அது இவருக்கு இருக்கிறது. ஆசி அவருடைய ஆசி இருக்கிறது. குமுக்கி விழாவில் பேசினேன், இமாம் அவர்களை பாராட்டினோம். அந்த இசை என்னை கவர்ந்தது போலவே பல கோடி தமிழர்களை கவர்ந்தது. அதே நிகழ்வு இந்த படத்தின் இசையிலும் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். கௌரவ் அவர்களை பற்றி சொன்னார்கள். நான் சற்று தாமதமாக வந்தேன், மன்னிக்க வேண்டும். அதனால் முழுசா எல்லாம் பார்க்க முடியல. பட் ஒரு சோறு பதத்தில் பானையில் சோறு எப்படி ஆக்கியிருப்பீர்கள் என்று புரிகிறது. இங்கே இது ஒரு குடும்பம். வெவ்வேறு வீடுகளில் இருந்து வந்தாலும் அன்னை இல்லம் எங்களுக்கு எல்லாருக்கும் வீடு. இந்த சங்கமத்திற்கு மூல நதியாக இருக்கும் அவரை என்றென்றும் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த குடும்பத்தில் என்னையும் ஒருவனாக ஏற்றுக்கொண்ட அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என் நன்றி. இந்த படம் வெற்றி அடைய வேண்டியது எனக்கு முக்கியம், இவருக்கு முக்கியம் போல. நல்ல சந்தோஷம் இருக்கிறது. இங்கே என்னை பார்ப்பதற்காகவே பெங்களூர் வந்த நண்பருக்கு நன்றி. அவர்கிட்ட கத்துக்கிட்டேன்னு சொன்னாரு டைரக்டர். கத்துக்க வேண்டிய விஷயம் பல இருக்கிறது. இவர் எங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்தேன். பல விஷயங்கள் கில்லடிச்சான் அவரு. அதுல அது எல்லா வித சிக்கல்களையும் கோபமா இருக்கிற நேரத்துல கோபமா பேசி டக்குன்னு உடனே சிரிச்சு சாரி சொல்லி தேங்க்யூ சொல்லி எட்டி உதச்சு என்ன நடக்கணுமோ அந்த தேரை உருட்டுறதுக்கு என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணிடுவாரு. அது ஒரு தனி திறமை. நடிப்பது எப்படியோ, ஒரு சண்ட்மேன் பல்ட்டி அடிக்கிறது எப்படியோ, அடிபடாமல் பல்ட்டி அடிக்கிறது தான் அந்த வித்தை தெரிந்தவர் மகாவீரர். அதை நான் கிட்டத்தட்ட 5 படங்களில் அனுபவித்திருக்கிறேன். ஆரம்பத்துல கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தேன். அப்புறம் தோல் உரசி தோல் மோதி ஒருத்தர் பிராண்டிக்கிட்டு எல்லாம் அந்த அளவுக்கு அன்பும் பாசமும் கூடிவிட்ட ஒரு சகோதரர். அவர் வளர்த்த பிள்ளைகளில் ஒருவர். சோலை போக மாட்டார் என்பது என்னுடைய திண்ணமான நம்பிக்கை. எடிட்டர்ஸ், பாடலாசிரியர்கள் என்னையும் உங்கள் குடும்பத்தில் சேர்த்து கொண்டதற்கு பெருமை. இன்னொரு விஷயம், நான் ஃபர்ஸ்ட் வந்ததும் நினைச்சது, எங்க வீட்டுக்கு எதிர்க்க பாலவிநாயகா காலனின்னு ஒரு காலனி. அந்த காலனியில இளம் பாடகர்கள் கேரளாவில இருந்து வந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டு பாடினாரு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க போய் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க கிட்ட சொல்லி அந்த பாட்டை, அது ஒரே ஒரு ஒரு அதாவது ஒரு ஸ்ட்ரிங் இருந்து பாடக்கூடிய பாட்டு, அதை எனக்கு பாட்டி காட்டுவார். நான் குழந்தையா இருக்கும்போது, நான் சினிமா நட்சத்திரம், அவர் இன்னும் ஃபுல்லா சினிமாக்குள்ள வரல, எனக்கு பாடி காட்டுவாரு. அப்படியே மயமறந்து கேட்டுட்டு இருந்தேன். அந்த குரல் இன்னைக்கும் கேட்குது. ஜெயசுண்ணா ஹேட்ஸ் ஆஃப். நான் சின்ன பிள்ளையா இருந்த போது கேட்ட அந்த குரல், அதே வெங்கலத்தை உருக்கி ஊத்தின மாதிரி அந்த குரல் இன்றும் கேட்கிறது. அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஞானம் உங்களுக்கு இருக்கிறது என்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. நன்றி அண்ணா. எங்களை எல்லாம் நீங்கள் பல கோணத்தில்
வாழ்க்கை கொண்டிருந்தது. இருந்தாலும் ஒரு பெரிய சூழ்ச்சிக்காரர் நீங்கள் என்பது எனக்கு பாட வரும் என்று என்னை நம்ப வைத்து சினிமாவில் பாட வைத்ததற்கு ஒரு முக்கிய காரணம் ஜெயசோழன் அவர்கள். நான் அவருடைய ரசிகன். அவர் பார்த்தானே பாடுற நிறுத்திடுவேன். நான் அவர் சொல்ற நல்லா வருது நீங்க பாடலாம், அவரோட தனி ஜோக்குன்னு நினைக்கிறாரு. வீட்டுல போய் குலுங்க குலுங்க சிரிச்சிருப்பாரு. நம்பிட்டான். நானும் அதை நம்பி படத்துல பாடி அது மக்களும் ரசிச்சிட்டாங்க. ஏதோ என்ன கேள்வி பண்றதுக்காக நீங்க சொல்லியிருந்தாலும் அது ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு எனக்கும். நன்றி அண்ணா. இங்கே இந்த காதல் காட்சிகள் அதை படமாக்கி இருந்த விதம், அதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட சிரத்தை எல்லாம் தெரிகிறது. அது எனக்கு மட்டுமல்ல, ரசிகர்களுக்கும் தெரியும். இன்னும் நிறைய பேச முடியும், ஆனால் ஒரு படப்பிடிப்பு காத்துக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கையாக அதை நிறுத்தி வைத்து விட்டு இங்கே வந்திருக்கிறேன். உத்தம வில்லனின் கடைசி 2 நாட்கள் ஷூட்டிங். அதில் ஒரு நாள் வேஸ்ட் ஆயிடும் போல் இருக்கு. அந்த பதட்டத்துடன் பேசுகிறேன். தனியாகவும் இவரை வாழ்த்த முடியும், ஆனால் உங்கள் முன்னெல்லாம் வாழ்த்துவது எனக்கு சந்தோஷம். நன்றி.